அவங்க ஏற்கனவே ஒரு 4-5 வருஷமாக சிவியரான சொரியாசிஸ்ல பாதிக்கப்பட்டவங்க. சொரியாசிஸோட அடுத்த ஸ்டேஜ் என்ன? தோல்ல முதல்ல பாதிப்பு, அதுக்கப்புறமா 2வது ஸ்டேஜ் வந்து அது ஒரு குறிப்பிட்ட காம்ப்ளிகேஷனுக்கு மேல போச்சுது அப்படின்னா ஜாயின்ட்ஸை பாதிக்கும். ஜாயின்ட்ஸ் அப்படின்னா விரல், கை விரல், கை மணிக்கட்டு, அதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயிண்ட், அப்புறம் வந்து எல்போ ஜாயிண்ட், இந்த மாதிரி எல்லா ஜாயிண்ட்டுகளுமே பாதிக்கப்படும் கண்டிஷன் தான் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அவங்க அவங்க உடம்புல கடுமையான ஸ்கின் பாதிப்புல இருக்கிறாங்க. அது ஒரு சிரமம். செகண்ட் சிரமம், நடக்க முடியாது, வேலைகள் செய்ய முடியாது, இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடியது செகண்ட் சிரமம். இந்த அம்மா ஒரு 4-5 வருஷமா அந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. இப்போ நியர்லி ஒரு 30 இயர்ஸ் இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. பட் இப்போ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டே சரி பேக் ஃபுல்லாகவே நடு முதுகு, விலா பகுதி, லோயர் பேக் ரீஜன் சைடு ஃபுல்லாகவே இந்த தோலில் வந்தது உங்களுக்கு வருஷங்களா ஆச்சுமா. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஆஃப்டர் 1 மந்த் அப்படின்றது 1 மந்த் டியூரேஷனுக்கு பிறகு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பார்க்குறத இப்போ நீங்கள் செகண்ட் கிளிப்பிங்கில் இப்போ பார்க்குறீங்க. அது எத்தனை நாளில் கொஞ்சம் கரிய ஆரம்பிச்சது? ஒரு 10 நாள். சரி, இப்போ ஒரு 15 நாள் ஆச்சுது. அவங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடியது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வருது. மொபிலிட்டியில இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வராங்க. மொபிலிட்டி அப்படின்னா அவங்க ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து வைக்கிறதோ அல்லது ஒரு வீட்டுக்குள்ளாடி நடக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மொபிலிட்டி அது வந்து பெட்டர் ஆகி வர்றாங்க. இப்போ நம்ம பார்க்கறது வந்து 3 மாசம் தாண்டின பிறகு அவங்களுடைய கண்டிஷன். இதுல 2 விஷயம் தனித்தனியா பார்க்கலாம். ஒன்று வந்து அவங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே நல்லாவே பார்க்க முடியுது. ஹார்டா கரடுமுரடா இருந்த அந்த ஸ்கின் எல்லாமே இப்போ பார்க்கும்போது ஷேப் மாறி அவங்களுக்கு அந்த ஒரு கெரட்டோசிஸ் ஸ்டேஜில் இல்லாமல் அந்த பீலிங் ஸ்கின்ல வந்து கலந்து வரக்கூடிய தோல் கண்டிஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி அப்படி வந்து இருக்கிறாங்க. கெட்டியா இருந்து இல்லைம்மா, அது படிப்படியாக தானே குறைஞ்சு வருது. படிப்படியாக குறைஞ்சு வருது. இப்போ அதில் சாதா தோல் மாதிரி தானே அந்த இப்போ இருக்கு. அதில் உங்களுக்கு ஊறலோ அல்லது எரிச்சலோ ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. கையில் உள்ளதுலையும் அப்படிதான். அதோட முதுகு மட்டும் ரொம்ப அடையாதானே இருந்தது முதல்ல. ரொம்ப வெள்ளையாட்டு திக்கா கலந்து தோல் கலந்து விழுந்து தூங்கும் போதெல்லாம் பொடி பொடியா விழும் இல்ல. முதல்ல ஊரல் இருந்தது. சரி இப்போ வந்து ஊரல் கம்ப்ளீட்டா இல்ல. ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு நம்ம வந்து பார்த்தது டிசம்பர்ல 23ஆம் தேதி முதல்ல பார்த்திருந்தோம். இப்போ ஜனவரி 23 அவங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெயின் லீஷன்ஸ் எதுவுமே இப்போ இல்லை. எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அவங்க ரொம்பவே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், அவங்க குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. எவ்வளவு மோஸ்ட் அஃபெக்டட் பர்சனாக இருந்தாலும் கூட சித்தா மெடிசின் அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம இந்த பேஷண்ட் வழியாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பீப்புள், நிறைய பீப்புள் வந்து இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. பட் மெஜாரிட்டி பீப்புள் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜில் வரக்கூடியவங்க நிறைய காம்ப்ளிகேட்டட் மெடிசின்ஸ் எடுத்து முடிச்சுட்டு வர்றதா இருக்கிறதுனால அவங்களுக்கு டிலே ஆகுது. பட் இந்த பேஷண்ட் ஏற்கனவே அவங்க எந்த மெடிசினும் ஸ்ட்ராங்கான மெடிசின்ஸ், அதாவது ஸ்டீராய்ட்ஸோ மெத்தட்ரெக்சேட் மாதிரியான ட்ரக்ஸோ எதுவுமே ப்ரீவியஸ் அவங்க எடுக்கலை. சித்தா மெடிசின் மட்டும் அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்கள வந்து சித்தா தான் எடுக்கணும், இல்லைன்னா அலோபதி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எந்த இதையுமே நான் வந்து அதுக்காக நான் சொல்லலை. பாடியோட அக்செப்டன்ஸ், ஒரு சித்தா மெடிசனை பாடி ஏற்றுக்கிறது பிளைனாக அவங்களுக்கு ஏற்றுக்கிறத விட ஏதாவது நிறைய காம்ப்ளிகேட்டட் மெடிசின்ஸ் எடுத்து முடிச்சுட்டு அந்த மெடிசின் ஏற்றுக்கிறது ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற தகவலை தான் இது வழியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எனிவே இந்த அம்மா வந்து ஒரு பெரிய கிரேட் ஒரு ஹடில் இருந்து வெளியே வந்துட்டாங்க. இனி அவங்க திரும்ப அதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக ப்ரிவென்டிவ் ட்ரக்ஸ் நம்ம வந்து கொடுக்க வேண்டி இருக்குது. அவங்களோட இம்யூன் ஸ்டேட்டஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் கொடுக்க வேண்டி இருக்குது. அவங்க இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களாவே ஃபர்தராக கண்டினியூ பண்ண வேண்டிய மெடிசன் வந்து கேட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆர் எனிதிங். ஸோ இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஃபார் சொரியாசிஸில் வந்து சிவியராக அஃபெக்டட் பீப்புளுக்கு அப்படின்ற ஒரு நல்ல தகவல் தான். தேங்க்யூ.